Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மார்னிங் vlog தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் செஞ்ச நான் சில ரெசிபீஸும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் சட்னி என்னென்னா, ஒரு பெரிய கப்பில் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் தான் பொரிகள் எடுத்துக்கணும். 2 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, உப்பு, பச்சை மிளகா 2. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ நார்மலான பேசிக்கான கோகனட் சட்னி தான் அரைக்க போகிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணேன்னா, கோகனட் சட்னி அரைச்சி முடிச்சோடனே அங்கே 2 கப் அளவு 2 கிளாஸ் அளவுக்கு வந்து உளுந்து வந்து அங்கே வறுக்க போகிறேன். அதை சைடில் வறுத்துக்கிட்டே நான் வந்து ராகி ரொட்டிக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கப்பே நமக்கு இந்த வேலை வந்து முடிஞ்சிரும். ஏன்னா உளுந்து அந்த இட்லி பொடி வறுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கும்ல. ஸோ அதனால் வந்து சைடில் அந்த மாதிரி நான் வறுத்துட்டு இருக்கப்பே இந்த காலையில் டிஃபன் வேலையும் இப்போ வந்து செய்ய போகிறேன். ஸோ இங்கிட்டு வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு சட்டியில் வந்து ராகி ரொட்டிக்கு தேவைக்கு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்போ நீங்கள் 1 கப்புனா 1 கப் வந்து மாவுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் வந்து எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அதில் வந்து 2 வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பச்சை மிளகா கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து தண்ணியிலே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ அது நல்லா வந்து ஈவனாக வந்து நமக்கு எல்லா சைடும் அந்த வெங்காயம் வந்து சேர்ந்துருக்கும். அதில் வந்து கொஞ்சம் போல் வந்து உப்பு சேர்த்துக்கணும். உப்பு வந்து இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கிறப்ப தான் வந்து நான் மாவு போட்டு வந்து கிண்டிட்டு வந்து அப்படியே மூடி வைப்பேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ ராகி ரொட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நான் வந்து 1 கிளாஸுக்கு ஃபுல்லாக 1 கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக வந்து நான் ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி பாருங்கள் அங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து ராகி மாவு ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்படியே வந்து போட்டுட்டு ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. அடுப்பு வந்து போட்ட உடனே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து கிண்டணும். இந்த ஒரே ஒரு வேலை மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா செய்கிறோம். இந்த மாதிரி செய்கிறனால நமக்கு வந்து ராகி ரொட்டி வந்து செம்ம சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்டை வச்சு லைட்டாக வந்து காற்று போகிற மாதிரி நம்ம வந்து மூடி வச்சிடணும். அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ண முடியும். இந்த சைடு வந்து உளுந்து வந்து நான் அப்பப்போ வறுத்துட்டு இருந்தது உங்களுக்கு காமிக்கல. கொஞ்சம் அப்பப்போ வறுத்தது வந்து பாருங்கள் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இதை வந்து இப்போ எடுத்து வந்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ வந்து உளுந்து அங்கே போட்டு வச்சுட்டு 3/4 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம வந்து பொடி செய்கிறப்போ கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் வந்து மீடியமாகவும் நடுவில் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு அது வந்து கரிஞ்சு போகாது. இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, 2 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் வறுத்து வச்ச உளுந்தில் வந்து 1 கிளாஸ் வந்து நான் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா உளுந்து உருண்டை செய்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம அப்போ தனியாக வறுக்க தேவையில்லை. அதனால் அதை நான் எடுத்து வச்சுட்டு மிச்சிருக்கிறது வந்து சைடில் உங்களுக்கு அளவு போட்டிருக்கேன் பாருங்கள். உளுந்து வந்து 1 கிளாஸு, கடலைப்பருப்பு வந்து 3/4 கிளாஸு, ரெட் சில்லி வந்து 15 வந்து நம்பர் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி அதுவும் வந்து நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இப்போ அதையும் வந்து எடுத்து போட்டுக்கிறேன். சில பேர் வந்து உளுந்து வந்து அப்படியே முழு உளுந்து எடுப்பாங்க. முழு உளுந்து எடுக்கிறப்போ எனக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது, கொஞ்சம் சரியாக வந்து வராது, தெரியாது வறுபட்டுருச்சா என்னென்னு. அதனால நான் எப்போவுமே இந்த உடச்ச உளுந்து மாதிரி தான் வந்து எடுத்துக்குவேன். ஸோ இப்போ நல்லா அந்த சில்லியும் வந்து வறுபட்டுருச்சு, அதையும் வந்து எடுத்து போட்டுக்கலாம். அந்த சூடோடையே நம்ம அது மேலே போட்டு விட்டோம்னா அது நல்லா வந்து நமக்கு அரைப்படுங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் நான் சைடில் வந்து வருது பாருங்கள். 2 ஸ்பூன் வந்து எள்ளு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், பெப்பர் 1 ஸ்பூன், ஒரு 6 வெள்ளைப்பூடு கிட்ட வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து பக்கத்துலேயே இருந்து டக்குன்னு எடுத்து போட்டணும். ஏன்னா அது படப்படன்னு வெடிக்கிற அளவு தான் டைமு. இந்த மாதிரி ஜீரகம் மிளகுலாம் நீங்கள் சேர்த்து பண்ணுறப்போ நல்லா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுவும் எஸ்பெஷலி எள்ளு வந்து மெயினானது. எள்ளு போடுறப்போ அந்த பொடியே நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சிங்கன்னா செம்ம வாசமாக இருக்க மாதிரி இருக்கும். சில பேர் வந்து வெள்ளைப்பூடு சேர்க்க மாட்டாங்க. வெள்ளைப்பூடு வந்து எங்கள் அண்ணி தான் வெள்ளைப்பூடு சேர்த்து வந்து செய்வாங்க. அதுக்கு அவங்க செய்கிற பார்த்தா நான் வந்து அதை வெள்ளைப்பூடு சேர்த்து கற்றுக்கிட்டேன். வெள்ளைப்பூடு சேர்க்குறப்போ நமக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளமும் வராது, நல்லா வந்து கொஞ்சம் வாசமும் அது ஒரு விதமாக நல்லா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்கள் வீட்டில். ஸோ அதுக்காண்டி நாங்கள் வந்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்குவோம். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் அதை வந்து மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து இப்போ படப்படன்னு வெடிச்சிருச்சு பாருங்கள் எள்ளு. அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே வந்து சட்னி நமக்கு சூடாக இருக்கனால ரொம்பவே சீக்கிரமாக வந்து இதெல்லாம் வந்து வறுபட்டுரும். இதுக்கெலாம் ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஸோ இப்போ வந்து வெள்ளைப்பூடு என்ன பண்ணணும்னா அதை நம்ம சூடோடு அதை போட்டுடணும். போட்டுட்டு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வந்து ஸ்கின் அந்த மேலாப்பில் வந்து கலர் மாறுங்க. அவ்வளோதான். அது வந்து ரொம்பலாம் ஆகணும்ல. நம்ம இந்த இதோட சேர்த்து அந்த சூடோட மேலே போட்டு விட்டோம்னா நல்லா வந்து அதோட ஈரப்பதம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக வந்து போயிடும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் போல் நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ இருக்க கருவேப்பிலாம் கொஞ்சம் நான் கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காய வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயம், அதையும் நான் வந்து அதில் வறுத்து தான் போடுவேன். அப்புறம் உப்பும் வந்து இதில் வறுத்துட்டு போட்டோம்னா உப்பில் ஏதாவது ஈரப்பதம் இருந்தால் கூட அது வந்து எதுக்குன்ட்டு நான் எப்பவுமே வந்து அதையும் வந்து வறுத்து தான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அதில் வறுத்து அதில் போட்டுக்கிட்டு இருக்கேன்.
இப்போ வந்து லாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து கருவேப்பிலை வந்து அந்த ஈரப்பதம் வந்து நம்ம அந்த சட்டியில் அப்படியே சூடோடு இருக்கிறதுல போட்டு லைட்டாக அப்படி கிண்டிட்டு இருந்தாலே போதும். அந்த ஃபுல் வந்து ஈரப்பதம் வந்து போயிடும். இங்கே பாருங்கள், கையில் பண்ணால் அந்த மாதிரி கிறிஸ்பி அதரமாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் வர நம்ம வந்து வச்சுட்டு அந்த பொடி இதில் சேர்த்து போட்டு விட்டோம்னா அவ்வளோதான். நல்லா வந்து அதுவும் வந்து ஈரப்பதம்லாம் ஃபுல் போயிடும். அவ்வளோதான். நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு தான் நம்ம வந்து இதை அரைக்க முடியும். அதை வந்து சைடில் வச்சுட்டு மிச்சம் வந்து டிஃபனோட வேலையை வந்து இப்போ ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்ம எதாவது காலைல டிஃபன் பண்ணுற வேலை பண்ணுறப்ப எதுவும் பண்ணோம்னா அந்த பொடியை அரைக்கிற வேலைலாம் ரொம்ப நேரம் நமக்கு ஒரு வேலை மாதிரி தெரியாது. ஸோ நான் அந்த மாதிரி தான் சேர்த்து தான் செய்வேன். இப்போ இதில் வந்து ஃபுல்லாக அங்கிட்டு இருக்கிறது எல்லாம் வந்து சேர்த்தாப்புல வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணதுலேருந்து நான் ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் உங்கள் கையில் ஓட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கையில் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ஷீட்டோ கவரோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் உள்ளங்கையை வச்சு இப்படி அழுத்திக்கிட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லா வந்து டக்குன்னு வந்து ரவுண்ட் மாதிரி ஷேப்பில் வந்துடும். அப்புறம் சைடு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண ஆச்சு. அவ்வளோதான். கல் காயறக்குள்ள நம்ம வந்து ஃபுல்லாக தட்டிடலாங்க. அடுத்தடுத்து ஒன்று பண்ணுறக்குள்ள வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாக வரும். ராகி ரொட்டி பிடிக்காதவங்களுக்கே இது செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி ஆயிரும். ராகியில் வந்து அவ்வளோ கால்சியம் இருக்குங்க. அது நம்ம நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது. அதுவும் எஸ்பெஷலி லேடிஸோ நிறைய வேலை செய்கிறவங்களாம் வந்து ராகி அடிக்கடி வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை செய்கிற அந்த டயர்டோ அலுப்பு எதுவுமே இருக்காது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். வேலை செஞ்சு முடிச்சா கூட அடுத்து நம்ம என்ன வேலை செய்யலான்ற மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து ஃபீல் பண்ணுற அளவு ஒரு எனர்ஜி கிடைக்குங்க. ஸோ அதனால் வந்து வீக்லி ஏதாவது ஒரு டயத்தில் வந்து சாப்பிட்ற மாதிரி இல்லைன்னா தோசை மாவில் கலந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட எலும்புக்கெலாம் வந்து அவ்வளோ சக்தி கொடுக்கும்னுவாங்களா. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ராகி வந்து நல்லா வந்து நமக்கு வந்து பூஸ்ட் பண்ணுங்க. இது வந்து அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக திருப்பி போட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணாங்கன்னா நல்லா வந்து ஈவனாக வந்து குக் ஆயிரும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூட கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வந்து குக் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் வந்து கலர் லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். அவ்வளோதான். இதை பார்த்தாலே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் வந்து தேங்காய் சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். தண்ணியாக இருக்கிறத விட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் உருண்டைக்கு வந்து தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் மிளகாவை போட்டு வந்து அப்போ அரைக்க போகிறேன். மிளகாவுமே ஃபஸ்ட்டு தனியாக ஒரு சுற்றிட்டு அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் பொடியை சேர்த்தீங்கன்னா அந்த மிளகா வந்து திரியாக இருக்க மாதிரி இருக்கிறதுலாம் வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள். மிளகா வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து இப்போ அடுத்த பொடியெல்லாம் வந்து அரைக்க போகிறேன். என்னோடய ஜார் கொஞ்சம் சின்ன ஜார் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றக்காண்டி நான் அப்படி சின்ன ஜாரில் போட்டு அரைக்கிறேன். நீங்கள் பெரிய ஜார்னால் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே இதாக போட்டு கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான். எல்லாம் இப்படி அரைச்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டா வேலை வந்து முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த பொடியை அரைக்க போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி தக்காளிலாம் கட் பண்ணிவிட்டு அங்கிட்டு மத்தியானம் சமையல் வேலையும் வந்து ஆரம்பிச்சு விட்டுட்டேங்க. ஸோ அந்த சைடு வந்து நான் ஆல்மோஸ்ட் அதுவும் கொஞ்சம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்போ வந்து திரும்ப வந்து சமையல் வேலையை ஆரம்பிக்க நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ வந்து அதனால் ஃபஸ்ட்டே அந்த வேலையை நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு அதுவும் வந்து நமக்கு டைம் வந்து சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து பட்டர்லேருந்து கொஞ்சம் கீ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். டொமேட்டோ குருமா ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சோண்டு தான் காலிஃப்ளவர் இருந்துச்சு. ஸோ அதை வந்து அப்படியே ஒரு லைட்டாக ஒரு வறுவலும் கலந்த மாதிரி செமி சால்ட்டாக பண்ணிக்கலான்னு பண்ணிட்டேன். இப்போ வந்து பட்டர் ரெடி பண்ணுறப்போ எப்போயுமே நம்ம வந்து ஒரு துளி வந்து பட்டர் எடுத்து நம்ம கையில் எல்லா ஹேண்ட்லேயும் வந்து நம்ம லைட்டாக தடவி விட்டுட்டு நம்ம பண்ணோன்னா நம்ம சன் டேன்லாம் கையில் அங்கங்கே கருப்பாகும். பார்த்தீங்களா, துணி காய போடுறப்போ வெயிலில் போகாமல் நம்மளால இருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி கையில் வந்து கருப்பாக ஒரு மாதிரி ஆகிறத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம். சன் டேனுக்கு வந்து பெஸ்ட்டு இது வந்து இந்த பட்டர் தான். அதுவும் நம்ம நெய் தயாரிக்கிறப்பலாம் நம்ம பட்டர் எடுப்போம்ல, அதுலேருந்து ஒரு துளி தடவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து செஞ்சு பாருங்கள். நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பொடி வந்து இந்த பாட்டில் வந்து 1/2 பாட்டில் வந்து வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், கீயும் வந்து ரெடி ஆயிடுச்சு. கீ ரெடி பண்ணுறதுக்குள்ளே வந்து அங்கே சமையல் வேலையும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. சாதம் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வைப்பேன். இப்போ ஏதாவது ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. இப்போ எதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் ஏற்கனவே வந்து வாட்டர் மெலனை வச்சு ஒரு ட்ரிங்க் மாதிரி ஒரு ஜூஸ் ஒன்று போட்டிருக்கேன். வெள்ளத்தில் வந்து செய்கிறதா, வெல்லம் ஜாகரி வச்சு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது குடிச்சோன்னு நல்லா எனர்ஜிக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. இதெல்லாமே நான் இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு திரும்பவும் ஜூஸ் போட்டு நம்ம வேலை பார்த்துருக்க முடியாது. அப்போ வந்து ரெடிமேடு ஜூஸ் மாதிரி இது பண்ணி குடிச்சிட்டு இப்போ நானும் என் பையனும் வந்து விளையாடலான்னு சொல்லிட்டு அவன் வந்து இதை எடுத்து வச்சிருக்கான். ஸ்னேக் அண்ட் லேடர். இது வந்து நாங்கள் இஸ்கானில் வாங்கினதான். இஸ்கான் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அங்கே இதெல்லாம் கிடைக்கும்ன்ற பற்றி போடல. 120 ருபீஸ்க்கு இந்த 4 இது இருக்குது பாருங்கள். ஸ்னேக் அண்ட் லேடர், அது மாதிரி சின்ன சின்ன லூடோ அந்த மாதிரிலாம் நிறையா இது இருக்குது. ஒரு 5 இது சேர்ந்து வந்து 120 ருபீஸ்க்கு இருந்துச்சு. ஸோ இது வந்து விளையாடலாம். ஏன்னா இப்போ எங்கேயும் விளையாடக்கு வெளியே போக முடியாது. அப்போ நமக்கு வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து டைம் அவங்களுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் நானும் அவனும் சேர்ந்து விளையாட போகிறோம். இப்போ அவ்வளோதான் பாருங்கள், என்னோட காயின் இன்னமும் வெளியே இருக்கான். அதுக்குள்ளே அந்த லெவலுக்கு வந்து போயிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட மார்னிங் vlogல வந்து சின்ன சின்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்.
இந்த வீடியோவில் வாட்டர்மெலன் ட்ரிங்க் பற்றியும் கீ ப்ரிப்பேர் பண்ணுறேன் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. நான் ரொம்ப வீடியோ வந்து லென்த்தியாக போயிடும். நான் ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.